ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக 15ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? பரிசுத்த பர்வதம் இந்த முகாமுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு. நாம் தியானித்து ஜெபிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வசனம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? தாவீது அந்த கேள்வியையும் கேட்டு அதற்குரிய பதிலையும் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் 5 வசனங்கள் தான் இருக்கிறது. மற்ற 4 வசனங்களில் யார் அந்த பரிசுத்த பர்வதத்தில் தங்குவார், தேவனுடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவார் என்று பதிலையும் அவர் சொல்லி இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த பரிசுத்த பர்வதம் என்றால் என்ன? யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று தாவீது சொல்லுகிறாரே, அந்த பரிசுத்த பர்வதம் என்று சொன்னால் என்ன? இந்த வசனத்தில் 2 காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஒன்று, தேவனுடைய கூடாரம், யாருடைய கூடாரத்தில் தங்குவான். இன்னொன்று, பரிசுத்த பர்வதம், தேவ பர்வதம். இந்த தேவனுடைய கூடாரம் என்றால் என்ன? இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து மோசே வழிநடத்தி கொண்டு வந்த சமயம் ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு கூடாரத்தை ஸ்தாபிக்க சொல்லுகிறார். தேவனுடைய மகிமை வெளியரங்கமாய் வெளிப்படும்படிக்கும், தேவன் வாசம் பண்ணும்படிக்கும், தேவன் வந்து இறங்கி அந்த ஜனங்களோடு மோசையோடு பேசும்படிக்கும், தேவன் வாசம் பண்ணத்தக்கதாக இந்த தேவனுடைய கூடாரம் வனாந்தரத்திலே ஸ்தாபிக்கப்பட்டது. அதான் உம்முடைய கூடாரம் என்பது தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். அங்கே தேவனுடைய மகிமையின் மேகம் எப்பொழுதும் தங்கி இருக்கும். ஜனங்கள் அதை காண்பார்கள். தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவனுடைய பிரசன்னம் வந்து தங்கி இருக்கிற இடம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். தேவனுடைய பர்வதம், பரிசுத்த பர்வதம் என்று சொல்லும் பொழுது ஹோலி ஹில், ஒரு பரிசுத்த மலை என்பதாக சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, சாலமோன் காலத்திலே தேவன் வாசம் பண்ணுவதற்கென்றும் தேவனுடைய பிரசன்னம் வந்து வெளிப்படுவதற்கென்றும் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். சீயோன் மலையின் மீது, ஒரு மலையின் மீது அந்த தேவாலயம் கட்டப்படுகிறது. அப்ப கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம் தேவனுடைய அந்த பர்வதம், பரிசுத்த பர்வதம், அது தேவனுடைய ஆலயம். அப்படின்னா தேவனுடைய கூடாரம், பரிசுத்த பர்வதம் என்று சொன்னால் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். ஏசாயா 56:7 வாசிக்கும் பொழுது, என் பரிசுத்த பர்வதத்திலே நான் கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவேன். தேவனுடைய ஆலயத்தை குறித்து ஆண்டவர் அப்படி பேசுகிறார். அப்ப தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த இடம்தான் அந்த பரிசுத்த பர்வதம் என்பதாக நாம் பார்க்கிறோம். 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுதும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அது எதை குறிக்கிறது? தேவனை நோக்கி, தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த இடத்தை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின அந்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுவதை வாசிக்கிறோம். அப்படின்னா தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலிருந்து ஜெபத்திற்கு அவர் எனக்கு பதில் கொடுத்தார் என்றவர் சொல்லுவதை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம்தான் பரிசுத்த பர்வதம் என்பது. ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? அவருடைய ஆலயமாய் இருக்கிற நம்முடைய சரீரத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடினாலும் அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறபடியால் இங்கே அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனோடு கூட வாசம் பண்ணுகிறவன் யார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் தங்குவான் என்று சொன்னால் தேவனோடு வாசம் பண்ணுகிறவன் யார்?
தேவனோடு கூட தங்கி இருக்கிறவன் யார்? யார் தேவனோடு கூட வாசம் பண்ண முடியும்? எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய பரிசுத்த பர்வதத்தில், அவருடைய கூடாரத்தில், வேதத்தில் வாசிக்கும் பொழுது அடிக்கடி மோசே தேவனுடைய கூடாரத்தில் போய் தேவனோடு கூட பேசிவிட்டு கடந்து வருவார். யோசுவா அந்த தேவனுடைய கூடாரத்தை விட்டு விலகாதபடி அங்கேயே அவர் விழுந்து கிடந்து காத்திருந்தார் என்பதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் தேவனோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு தேவனோடு நாம் வாசம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்திலே சென்று அவர் ஆராதித்து விட்டு அதோடு காரியம் முடிந்தது என்று வந்து விடுவது அல்ல. அல்லது வருஷத்திற்கு 2 முறை நாம் மந்திப்படி 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம், தேவ சமூகத்திலே களி கூறுகிறோம், மகிழுகிறோம், இது போதும் என்று அதில் திருப்தி அடைந்து போவது அல்ல. அல்லது மாதத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம், ஆராதித்து மகிழுகிறோம், விடுதலையோடு காணப்படுகிறோம் என்பதோடு முடிந்து விடுகிறது அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் தேவனோடு கூட வாசம் பண்ணுவது, தேவனோடு கூட உலாவுவது, தேவனோடு கூட நடப்பது, தேவனுடைய சத்தத்தை கேட்பது. அப்ப தேவனோடு நாம் வாசம் பண்ணத்தான் தேவன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு, இந்த பரிசுத்த பர்வதத்திற்கு தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனோடு வாசம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேத புஸ்தகத்தில் இப்படி வாழ்ந்த பலரை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்தால், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது தேவனோடு அவன் வாசம் பண்ணினான். கர்த்தர் ஏனோக்கோடு பேசுவா, ஏனோக்கு கர்த்தரோடு கூட பேசுவா. 2 பேருக்கு ஒரு நெருக்கமான ஒரு அனுபவம் இருந்தது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போய் ஜெபித்து விட்டு வருவது மாத்திரமல்ல, 2 சிநேகிதர்கள் பேசிக்கொள்வதை போல மனம் திறந்து பேசிக்கொள்ள ஒரு நெருக்கமான ஒரு அனுபவம் அங்கே ஏனோக்குக்கும் ஆண்டவருக்கும் இருந்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தால், நோவா தேவனோடு அப்படி சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. அவரும் தேவனோடு அப்படி ஒரு நெருக்கமான அனுபவத்தை அவர் வைத்திருந்தார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் ஜெபிப்பதோடு முடிந்து விடுவதல்ல, ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த பேழையை நீ எத்தனை அடி நீளத்திலே செய்ய வேண்டும், எவ்வளவு அகலத்திலே செய்ய வேண்டும், எவ்வளவு உயரத்திலே செய்ய வேண்டும், என்னென்ன மிருகங்களை நீ சேர்க்க வேண்டும், அது எப்படி நடந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசி அழகாக அவனோடு கூட ஐக்கியப்பட்டு நடத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கும் நோவாக்கும் ஒரு நெருங்கின ஒரு ஐக்கியம் காணப்பட்டது. தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் காணப்பட்டது. தேவனோடு வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இந்த நோவாவுக்குள்ளே காணப்பட்டது என்பதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு எழுந்தருளி போனார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பிறகு எழுந்தருளி போனாராம். அப்ப ஆபிரகாமிடத்துல கேட்டால் என்ன சொல்லி இருப்பார்? ஆபிரகாமே, இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருந்தீர் என்றால், நானும் ஆண்டவர் அதில் உட்கார்ந்து இப்பதான் பேசி கொண்டிருந்தோம், இப்பதான் ஆண்டவர் எழுந்தருளி போகிறார், நான் வருகிறேன் என்று சொல்லி இருப்பார். தேவனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஐக்கியம் பாருங்கள். இந்த ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஐக்கியம் பாருங்கள். 2 சிநேகிதர்களை போல உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் காணப்பட்டது. அப்ப அதே அனுபவத்தை தேவன் நமக்கு இந்த நாட்களிலே கொடுக்க விரும்புகிறார். நாமும் தேவனோடு அப்படி ஒரு நெருக்கமான அனுபவத்திலே வாசம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திலே, அந்த தேவ பிரசன்னத்திலே எப்போது நாம் அவரோடு ஐக்கியப்பட்டு நாம் அவரோடு பேச, அவர் நம்மோடு பேச, அவருடைய சத்தத்தை கேட்டு காரியங்களை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஐக்கியத்திற்குள்ளே நாம் கடந்து வரும்படிக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு சமயம் பெட்ரி பாக்ஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை, ஒரு வாலிப மகளுடைய வாழ்க்கையை நான் புஸ்தகத்திலே நான் வாசித்தேன். இந்த பெட்ரி பாக்ஸ்டர் என்கிற அந்த பெண், அவள் குழந்தையாய் பிறந்த போதே அவருடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி இருந்தது. இந்த விலா எலும்புகள் நம்மை போல சீராக இல்லை, அது பின்னி இருந்தபடியினால் குழந்தைய பிறந்த போதே அவருடைய கூனி குறுகி வளைந்து அப்படித்தான் அவள் பிறந்தாள். அப்போ டாக்டர்ஸ், ஃபேமிலி டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னார்கள், குழந்தையில ஒன்று செய்ய முடியாது, கொஞ்சம் வளரட்டும்,
நான் அதன் பிறகு சுகமாக்க முடியுமா என்று பார்க்கலாம் என்று சொன்னார்கள். ஒரு பொம்மை மாதிரி அவளை வைத்திருந்தார்கள். வருஷங்கள் கடந்தது. அந்த குழந்தை அப்படியே வளைந்து சுருண்டு படுத்திருக்கும், அவ்வளவுதான். வயது ஆக ஆக மூளை வளர்ச்சி ஏற்பட்டது, சரீரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் இந்த விலா எலும்புகள் பின்னி இருந்தபடியினால் அப்படி கூனி குறுகி படுத்திருப்பாள். அவளுக்கு கொஞ்சம் விபரம் தெரிந்து நல்ல ஒரு இளம் வாலிப பெண்ணாய் ஆன போது அவருடைய தாயின் தகப்பனும் ஆண்டவரை குறித்து அவளுக்கு சொன்னார்கள். ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர், நம்மீது எவ்வளவு பாசமைத்து சிலுவிலை தன்னை நமக்காக பலியாய் கொடுத்தார். அவர்தான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறார், அவர் உன் மீது அன்பு வைத்திருக்கிறார், உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் ஆண்டவருடைய அன்பை குறித்து சொன்னார்கள். அவருடைய உள்ளத்தில் பல கேள்விகள் எழுந்த போதிலும் ஆண்டவரை அவள் சொந்தமாக்கி கொண்டாள். ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே இந்த பெற்றோர் அவளை வழி நடத்தினார்கள். ஏனென்றால் அவள் வெளியே எங்கும் போக முடியாது. வெளியே போனால் ஒரு பொம்மை மாதிரி தூக்கி கொண்டு தான் போக வேண்டும். நம்மை போல நிமிர்ந்து உட்கார முடியாது. அப்படியே குனிந்து கூனான நிலைமையில தான் உட்காரவும் முடியும் அவளால். அதனால படுக்கையிலே தான் அவளை வைத்திருப்பார்கள். அவளுக்கென்று உள்ள அறையிலே தான் வைத்திருப்பார்கள். யாருடைய துணை இல்லாமல் எங்கும் அவளால் செல்ல முடியாது. ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கையில அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய பெற்றோர் இயேசுவை அவளுக்கு அறிமுகப்படுத்தி, அவர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறவர், அவர் எவ்வளவு நம் மீது அன்புள்ளவர், நாம் அவரோடு எந்த அளவு பழகலாம் என்பதை குறித்து சொல்லிக் கொடுத்தார்கள். அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய வாஞ்சை, இந்த ஆண்டவரை நான் சந்திக்கணும், இந்த ஆண்டவரோடு நான் வாழ வேண்டும் என்று ஒரு பெரிய தாகம் உள்ளத்தில் எழும்பி ஆண்டவருக்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தாள். நான் உம்மோடு வாழணும், நிறைய கூட இருக்கணும்னு சொல்லி தேவனோடு நெருக்கமாய் வாழுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்தாள். அதன் பிறகு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அவருடைய அனுபவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் எழுதி இருக்கிற காரியம், அவருடைய தாயார் அவளை குளிப்பாட்டி அவளுக்கு ஒரு ட்ரெஸ் மாட்டி அந்த படுக்கையை கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். அவள் சொல்லுவாள் தன்னுடைய தாயாரை பார்த்து, என் படுக்கையின் அருகிலே இந்த சேரை போட்டுவிட்டு என் கதவை மூடிவிட்டு போய்விடுங்கள் என்று சொல்லி ஒரு சேரை கொண்டு வந்து அந்த படுக்கையின் அருகிலே போட்டுவிட்டு அவருடைய தாயார் கதவை மூடிவிட்டு அவர்கள் கிச்சனில் வேலை செய்ய போய் விடுவார்கள். அப்பொழுது இயேசு அந்த அறைக்குள்ளே கடந்து வருவாராம். அவள் சொல்லுகிறாள் தன்னுடைய அனுபவத்தை. இயேசு வந்து அந்த சேரில் உட்கார்ந்து அவளோடு பல நிமிட நேரம் பேசிக்கொண்டே இருப்பாராம். அவள் ஆண்டவரிடத்தில் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுப்பார். அப்படி இயேசுவோடு கூட ஒரு நெருக்கமான அனுபவத்தை அவள் பெற்றுவிட்டாள். அடிக்கடி இயேசு அவளை சந்திக்க வருவார். ஆண்டவரோடு கூட அவள் பேசுவாள். ஆண்டவர் அவளோடு கூட பேசி கொண்டிருப்பார். அப்பெல்லாம் கேட்பாள், எப்போ என்னை சுகமாக்க போறீர் ஆண்டவரே, ஏன் என்னை எப்படி சிருஷ்டித்தீர்? ஆண்டவர் அதுக்கெல்லாம் பதில் கொடுப்பார் சிரித்து கொண்டே. அவர் சொல்லுவார், இல்லை நான் உன்னை சுகமாக்குவேன், நீ உலகமெல்லாம் போய் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய், நான் உன்னை சுகமாக்குவேன் என்று ஆறுதல் சொல்லி ஆண்டவர் கடந்து போவாராம். ஒரு வருஷம் 2 வருஷம் பல வருஷம் இப்படியே கடந்தது. ஒரு நாள் மிகுந்த ஒரு வேதனை அவளுக்கு உண்டாயிற்று. அவளுடைய சரீரமெல்லாம் கொடிய பருக்கள் தோன்றி அவளை வாதித்தது. படுக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி நெருக்கத்தில் அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது இயேசு அவளை சந்திக்க கடந்து வந்தார். அப்ப ஆண்டவரை பார்த்து சிறு பிள்ளை போல கேட்டாளாம், ஆண்டவரே நான் படுற வேதனை உமக்கு தெரியலையா? சரீரமெல்லாம் இந்த பருக்களால் இவ்வளவு கொடிதான வேதனை அனுபவிக்கிறேனே உமக்கு தெரியலையா? இயேசு சொன்னார் சிரித்து கொண்டே, மகளே, உன் வேதனை நான் சிலுவையில் அனுபவித்திருக்கிறேன். என்னை வாரினால் அடித்து என் சரீரத்தை கிழித்து என் சதைகளெல்லாம் பிக்கப்பட்டரே, அப்பொழுது உன் சரீரத்தின் வேதனை நான் அன்றைக்கு அனுபவித்திருக்கிறேன். நீ படுகிற வேதனை எனக்கு தெரியும், நான் உன்னை சுகமாக்கத்தானே வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அவளுக்கு சுகம் கொடுத்தாராம். அதன் பிறகு பாருங்கள், ஒரு நாள் அந்த அனுபவத்தை அவள் எழுதியிருக்கிறாள். ஒரு நாள் ஆண்டவர் அவளை சந்திக்க அந்த அறைக்குள்ளே கடந்து வந்தார். அப்பொழுது சொன்னார், நான் இந்த மாதம் இத்தனாவது தேதி இத்தனை மணிக்கு உன்னை சுகமாக்கும்படி நான் கடந்து வருவேன், உன்னை குணமாக்குவதற்கு நான் கடந்து வருவேன் என்று சொன்னார். அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் சொல்லிவிட்டு கடந்து போய்விட்டார். உடனே கிச்சனில் வேலை செய்து கொண்டு இந்த தாயாரை கூப்பிட்டான். அம்மா சீக்கிரம் வாருங்கள் வாருங்கள் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். அவருடைய தாயார் கதவை திறந்து கொண்டு அறைக்குள்ளே வந்தார்கள். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்று சொன்னாள். உடனே இந்த தாயார் சொன்னார்கள், இந்த மாதத்துல இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இயேசு உன்னை குணமாக்க வரப்போகிறார். அவள் ஆச்சரியம் அடைந்து போனாள்.
உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பொழுது அவள் சொன்ன அந்த தாயார் சொன்னார்கள், உங்ககிட்ட சொன்ன ஆண்டவர் கிச்சன்ல வந்து என்கிட்டயும் சொல்லிட்டு தான் போனார். இயேசு எவ்வளவு அற்புதமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவனோடு கூட வாசம் பண்ணுகிற அனுபவம். ஜெபரையில 1 மணி நேரம் ஜெபிக்கிறதோடு அவளுடைய அந்த அனுபவம் முடிந்து விடுவது அல்ல. கிச்சன்ல வேலை செய்தாலும் இயேசுவும் நானும், ஆபீஸ்ல வேலை செய்தாலும் இயேசுவும் நானும், பஸ்ல பிரயாணப்பட்டாலும் இயேசுவும் நானும், எங்கு போனாலும் இயேசுவும் நானும் தேவனோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். அந்த தாய்க்குள் அந்த அனுபவம் இருந்தது. மகளுக்கு அந்த அனுபவத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். மகளும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டாள். மகளோடு பேசின ஆண்டவர் தாயோடு பேசிவிட்டு கடந்து போனார். அந்த அளவிற்கு தேவனோடு அந்த குடும்பத்திற்கு ஒரு நெருக்கமான அனுபவம் இருந்தது. அநேகர் நினைக்கிறாங்க ஜெபரையில போய் மணிக்கணக்கா முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கும் போதுதான் தேவ சத்தத்தை கேட்க முடியும் என்று சொல்லி. நீங்கள் மணிக்கணக்காக ஜெபித்து தேவனோடு ஐக்கியப்பட பழகிவிட்டால் அதன் பிறகு நீங்கள் நடக்கும் பொழுதும் அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கலாம். பஸ்ல பிரயாணப்படும் பொழுதும் அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கலாம். கிச்சன்ல வேலை செய்யும் போதும் அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கலாம். அவ்வளவு தேவனோடு கூட வாசம் பண்ணுகிற அனுபவத்திற்குள்ளே நாம் வர வேண்டும். தேவன் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவரோடு நாம் வாசம் பண்ண வேண்டும். அவருடைய சத்தத்தை எப்பொழுதும் கேட்கிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் தேவ சத்தத்தை கேட்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தால் அவர் எப்பொழுதும் நம்மோடு பேச ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. அவள் சொன்னாள், இயேசு என்னை சுகமாக்க வருகிற நாள்ல பக்கத்து வீட்டாரெல்லாம் சொல்லி அழைத்து கொண்டு வீட்டில் வைத்திருந்தார்கள். அவருடைய ஃபேமிலி டாக்டர், அவளை கவனித்த டாக்டரை அழைக்க சொல்லி இருந்தாள். அப்படி இந்த வீடு முழுவதும் ஆட்கள். அவளை அப்படி சொன்னால், எனக்கு புது ஷூலாம் வாங்குங்க, காலெல்லாம் வளைந்திருக்க ஷூலாம் போட முடியாது. அது சொன்ன, ஏசு என்னை குணமாக்குறார், புது ஷூலாம் வாங்குங்க, புது ட்ரெஸ்ஸு, மற்றவங்கள மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவளுக்கு போட முடியாது, ஆனால் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்குங்க, ஏசு என்னை குணமாக்க போகிறார். எல்லாம் வாங்கி ரெடி ஆக்கி விட்டார். குறிப்பிட்ட நாள் வந்தது. அந்த வீட்டில் அவளை கொண்டு வந்து சேர்ல வைத்து அப்படியே குனிந்து குறுகின நிலைமையில சேர்ல உட்கார்ந்திருந்தாள். எல்லாம் வந்து உட்கார்ந்திருந்தார்கள். அவள் சொன்னாள், இயேசு என்னை சுகமாக்க வரும்போது எல்லாரும் அவரை துதித்து கொண்டிருக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னாள். எல்லாரும் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார்கள். துதித்து கொண்டிருக்கிற சமயம் பாருங்கள், திடீர் இந்த ஆண்டவர் அவருடைய கண்களுக்கு முன்பாய் ஒரு காட்சியை காண்பித்தார். இயேசு கம்பீரமாய் நடந்து வந்து கொண்டிருந்தார். ஒரு ரோட்டில் அவர் நடக்கும்போது 2 பக்கம் உயர்ந்த மரங்கள், நெடுக வளர்ந்த மரங்கள், அதற்கு நடுவில் இயேசு கம்பீரமாய் நடந்து வருகிறார். இவளுடைய ஆவிக்குரிய கண்களால் பார்க்க முடிகிறது. அவள் சொல்லுகிறாள், இயேசு நடந்து வருகிறதை நான் பார்க்கிறேன். 2 பக்கம் உயர்ந்த மரங்கள் இருக்கிறது, அதற்கு நடுவில் இயேசு நடந்து என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்று. அவர் நடந்து வரும்போது ஒரு மரம் அப்படியே ஒடிந்து கிடக்கிறது. அவள் அதை பார்க்கிறாள். இப்படி ஒரு மரம் ஒடிந்து அப்படியே கிடக்கிறது, அதை நான் பார்க்கிறேன் என்று. இயேசு அந்த மரத்திற்கு அருகிலே வந்து நின்றார். அப்படி வளைந்து அந்த மரம் அப்படி ஒடிந்து கிடக்கிறது. இந்த வாலிப மகள் அப்படி அந்த மரத்தை போல கூனி குறுகி வளைந்து கிடக்கிறாள். அந்த மரத்திற்கு அருகிலே வந்து இயேசு நின்றார். இயேசு தன்னுடைய கரத்தை நீட்டினவுடன் அந்த மரம் அப்படியே நிமிர ஆரம்பித்தது. அந்த மரம் நிமிர நிமிர இவளுடைய சரீரத்தில் அந்த எலும்புகள் டக் டக்கென்று சத்தம் வந்து ஒவ்வொரு எலும்புகளும் வளைந்திருந்த எலும்புகள் சரியாக ஆரம்பித்தது. அல்லேலூயா. மற்றவர்கள் கேட்கத்தக்கதாக உள்ளுக்குள்ள இந்த எலும்புகள் எல்லாம் அப்படியே சத்தம் கேட்கிறாரு. அந்த எலும்புகள் எல்லாம் சரியாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் நிமிர்ந்து நின்றாள். அந்த மரம் நிமிர்ந்து நின்ற பொழுது இவளும் நிமிர்ந்து எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஒரு 15-20 வருஷத்திற்கு முன்பாக இந்த வாலிப மகள் சென்னை பட்டணத்திற்கு வந்திருந்தாள், இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுவதற்காக. அப்பொழுதுதான் இந்த புஸ்தகம் எனக்கு கிடைத்தது. அவருடைய அனுபவத்தை குறித்த புஸ்தகம் எனக்கு பெட்ரி பாக்ஸ்டர் என்பது அவருடைய பெயர். இயேசுவோடு கூட வாசம் பண்ணின ஒரு மகள். அவள் அற்புதம் பெற்றுக் கொண்டதற்கு ஒரு முக்கியமான காரணம், உலகமெல்லாம் போய் அவரை மகிமைப்படுத்த ஒரு காரணம், இயேசுவோடு வாசம் பண்ணுகிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டாள். அதாவது இயேசுவோடு கூட பேசுகிற, அவருடைய சத்தத்தை கேட்கிற, அவரோடு நெருக்கமாய் வாழ்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டாள். நாம் ஆவினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம்.
நாம் போய் ஆவியில நிரம்பி அன்னைய பாஷையில ஜெபித்து விட்டு திருப்தி அடைந்து வருகிறோம். நல்லது. அதோடு அந்த அனுபவம் முடிந்து விடவில்லை. நீங்கள் இன்னும் தேவனை நெருங்க வேண்டும். இன்னும் தேவனோடு கூட ஒன்றித்து வாழ வேண்டும். இன்னும் அவரோடு கூட நெருங்கி அவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்திற்குள்ளே வர வேண்டும். அநேகர் எண்ணுகிறோம் தேவன் ஊழியக்காரரோடு தான் பேசுவார் என்று. இல்லை, அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஏனோக்கு முழு நேர ஊழியக்காரன் அல்ல. அவன் குடும்பத்தோடு வாழ்ந்தவன், மனைவி பிள்ளைகளோடு கூட வாழ்ந்தவன், தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்தவன். அவனோடு கூட கர்த்தர் நடந்தாரே. நோவா முழு நேர ஊழியக்காரன் அல்ல, தன் குடும்பத்தோடு கூட வாழ்ந்தவன், குடும்பத்திற்கு தேவையானவளை சம்பாதிக்கும்படி கடினமாய் உழைத்தவர். ஆனால் அவரோடு தேவனோடு சஞ்சரிக்க முடிந்ததே. அப்படினால் நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். நீங்கள் படித்து கொண்டிருந்தாலும், வேலை செய்து கொண்டிருந்தாலும், தொழில் செய்து கொண்டிருந்தாலும் தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்க முடியும். எனக்கு அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஒரு சகோதரரை தெரியும். ஒரு நாள் அவரோடு நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய அனுபவத்தை குறித்து நான் கேட்ட பொழுது சொன்னார், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீர்கள் என்று கேட்டேன். காலையில் எழுந்து நான் முழங்காலில் நின்றால் ஆண்டவர் என்னோடு பேசும் வரைக்கும் நான் ஜெபிப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் என்னோடு பேசும் வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். அவருடைய சத்தத்தை கேட்கும் வரைக்கும் நான் தேவ சமூகத்திலே காத்திருப்பேன் என்று சொன்னார். அதன் பிறகுதான் நான் எழுந்து என்னுடைய வேலைக்கு புறப்படுவேன் என்று சொன்னார். தேவனோடு வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். அப்படி ஆபீஸுக்கு போனால் அவருக்கு அந்த ஒரு தனி அறை கொடுக்கப்பட்ட, அரசாங்கத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கிறார். அவர் உட்கார்ந்திருக்கிற சேருக்கு பக்கத்தில் இன்னொரு காலியாக ஒரு சேர் போட சொல்லுவாராம். அவருக்கு அருகில் அவருடைய விசுவாசம் என்ன, இயேசு வந்து தன்னோடு அமர்ந்திருக்கிறதை அவர் உணருவாராம். அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருப்பாராம். அவர் சொன்னார், நானும் இயேசுவும். என் அறைக்குள்ளே, எனக்கு கீழுள்ள அதிகாரிகள் என் அறைக்குள்ளே வந்தால், சார் உங்களுடைய அறைக்குள்ளே வந்தாலே ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். என்ன இங்க நடக்குது தெரியல, ஒரு வித்தியாசம். மற்ற அறைகளுக்கும் உங்களுடைய அறைக்குள்ளே வந்தாலே எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாது. ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு ஃபீலிங்கை நாங்கள் உணர்கிறோம் என்று சொல்லுவார்களாம். அதற்கு இவர் சொல்லுவாராம், ஏன் கூட இங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட வருகிறவர். நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீங்களா, கல்லூரியில படிக்கிறீர்களா, இயேசுவை உங்களுடைய வீட்டில் விட்டு நீங்கள் மாத்திரம் கல்லூரிக்கு போக முடியாது. உங்களுடைய கிளாஸ் ரூமுக்குள்ள இயேசு உங்களோடு கூட வருகிறார். உங்க பக்கத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். வியாபாரம் செய்ய போறீங்களா, வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே பிசினஸுக்கு போறேன், சாயங்காலம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போக முடியாது. அவரும் உங்களோடு கூட வருகிறார். உடைய பிசினஸ் தளத்தில் இயேசு உங்களுக்கு அருகில் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இப்படி ஒரு மகிமையான தேவனோடு கூட நெருக்கமாய் வாழுகிற, வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்று நீங்களும் தேவனோடு நடக்க முடியும். நீங்களும் தேவனோடு வாசம் பண்ண முடியும். இந்த அனுபவத்தை கொடுப்பதற்கு தான் தேவன் உங்களை பரிசுத்த பர்வதத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். தேவனோடு கூட வாசம் பண்ணுகிற அந்த அனுபவத்தை கொடுப்பதற்காக. ஆகவே தேவனோடு வாசம் பண்ண நீங்கள் வாஞ்சிக்கும் பொழுது அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய உள்ளம் தாகம் கொள்ளும் பொழுது அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, யார் தேவனுடைய பர்வதத்திலே வாசம் பண்ணுவார்? அடுத்து வரக்கூடிய 4 வசனங்களிலே 4 முக்கியமான காரியங்களை தாவீது குறிப்பிடுகிறார். இந்த 4 காரியங்களை சுருக்கமாய் நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவார்? யார் அவருடைய கூடாரத்திலே தங்குவார்? யார் தேவனோடு வாசம் பண்ண முடியும்? யார் தேவனோடு நடக்க முடியும்? யார் தேவனோடு அப்படி ஒன்றித்த அனுபவத்தோடு கூட வாழ முடியும்? அதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? முதலாவது, அந்த 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 15:2. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இதே காரியத்தை குறித்து 24ஆம் சங்கீதத்தில் 3-4 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நாம் அதையும் வாசிக்க கேட்போம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? பரிசுத்தம் உள்ளவன்,
தேவனோடு வாசம் பண்ண முடியும். பரிசுத்தம் உள்ளவன் தேவனோடு வாசம் பண்ண முடியும். உத்தமனாய் நடக்கிறவன் தேவனோடு கூட வாசம் பண்ண முடியும். ஆதியாகமம் 17:1 நீங்கள் வாசித்தால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 18:13 வாசிக்கும் பொழுது, உங்கள் தேவனுடைய கர்த்தருக்கு முன்பாக உத்தமர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. பரிசுத்தமாய் நடக்கிறவன், பரிசுத்தமாய் வாழுகிறவன் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். அப்போ தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறபடியால் அவரோடு வாசம் பண்ணுகிறவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் தான் தேவனோடு கூட வாசம் பண்ண முடியும். 1 பேதுரு 1 15-16 வசனங்கள் வாசித்து பாருங்கள். அவர் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்ப அந்த பரிசுத்தம் உள்ள தேவனோடு நாம் வாசம் பண்ணுவதற்கு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம். நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம். கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், சிந்தனையிலே பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம், செயலிலே பரிசுத்தம், அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம், குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம், வேலையிலே பரிசுத்தம், வியாபாரத்திலே பரிசுத்தம், வெளியிலே பரிசுத்தம், உள்ளே பரிசுத்தம். பரிசுத்தம். என்னால் அவர்கள் தான் தேவனோடு சஞ்சரிக்க முடியும், தேவனோடு வாசம் பண்ண முடியும். என்னால் அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 5:8 நீங்கள் வாசித்தால், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். அந்த இருதயம் சுத்தமாய் இருக்கிறதா என்று, உடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்கிறதா, தீட்டுப்பட்டு கரைப்பட்டு இருக்கிறதா என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மறைவானது இல்லை. மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எரேமியா 17 நாம் வாசிக்கிறோம். அந்த இருதயம் எப்படி இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். மார்க் 7:21 முதல் வாசித்தால், மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், மேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, சண்டைகள், மதிகேடு இவைகள் புறப்பட்டு வரும். இவைகள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும். அப்ப நம்முடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட அழுக்குகள், இப்படிப்பட்ட பாவங்கள் நிறைந்திருந்தால் அந்த பரிசுத்தமுள்ள தேவனோடு நாம் வாசம் பண்ண முடியாது. ஏனால் அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே இந்த பரிசுத்தமுள்ள தேவனோடு நாம் வாழ வேண்டுமானால் நமக்குள்ளே அந்த பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஒரு சமயம் ஒரு வாலிப மகளுடைய அனுபவத்தை ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்தேன். அந்த மகள் அவளுக்கு திருமணம் ஆகி சில மாதங்கள் ஆகி இருந்தது. தனக்கு திருமணம் செய்து வைத்த போதகரிடத்தில் வந்து சொன்னாள், என்னால் வாழ முடியாது, நான் தற்கொலை செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னாள். இந்த போதகர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். ஏன் மகளை அப்படி சொல்லுகிறாள்? இப்பதான் உனக்கு திருமணம் முடிந்தது, உன் கணவன் உன்னிடத்தில் அன்பா இல்லையா என்று சொன்னால், அவர் என் மீது ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார், என் மீது மிகவும் பிரியமைத்து நடந்து கொள்ளுகிறார். பின் உனக்கு என்ன பிரச்சனை? உன் கணவர் வேறு ஏதாவது தவறான தொடர்பு ஏதாவது வைத்திருக்கிறாரோ? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, ரொம்பவும் பரிசுத்தம் உள்ளவர், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர், ரொம்பவும் கர்த்தர் மீது அன்புள்ளவர் என்பதாக அவள் சொன்னாள். பின் எனக்கு என்ன பிரச்சனை? வேற ஏதாவது தவறான பழக்கம் ஏதாவது இருக்கிறதா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பின் ஏன் அவரோடு மகிழ்ச்சியாய் வாழக்கூடாது? அவள் சொன்னாள், சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே ஒரு முறை நான் பாவம் செய்து விட்டேன், ஒரே ஒரு முறை பாவம் செய்து விட்டேன். அந்த பாவத்தினால் நான் தீட்டுப்பட்டு போனேன். அந்த பாவம் என்னை கரைப்படுத்தி விட்டது. ஒரே ஒரு முறை நான் பாவம் செய்து விட்டேன். ஆனால் இப்பொழுது என் கணவருடைய பரிசுத்தத்தை பார்க்கும் பொழுது, அவர் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பையும் அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது என்னால் அவரோடு கூட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியவில்லை. என் மனசாட்சி என்னை வாதிக்கிறது. அவர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், நானோ கரைப்பட்டவள், தீட்டுப்பட்டவள், நீ ஒரு பாவி, இவனோடு வாழ உனக்கு தகுதி இல்லை என்று என் மனசாட்சியை என்னை வாதிக்கிறது, என்னை குற்றப்படுத்துகிறது என்பதாக அவள் அழுதாள். வேதனையோடு அவள் அழுதாள்.
பாருங்கள், கணவன் பரிசுத்தமாய் இருந்தபடியால் இவளால் அந்த பரிசுத்தத்தோடு இணைந்து வாழ முடியவில்லை. அந்த பாவம் அவளை குற்றப்படுத்தி அவருடைய மனசாட்சியை வாதித்துக் கொண்டிருந்தது. பரிசுத்தமுள்ள தேவன் அவர். பரிசுத்தமுள்ள ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டு அவரோடு கூட நாம் வாசம் பண்ண வேண்டுமானால் அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவரோடு கூட இணைந்து வாழ முடியாது. அப்ப பரிசுத்தம், அவர் விரும்புகிற பரிசுத்தம், அந்த குற்ற மனசாட்சி நம்மை வாதிக்குமேயானால் அவரோடு பேச முடியாது, பழக முடியாது. சரி, இந்த மகள் அழுத பொழுது அந்த போதகர் சொன்னார், இதுதான் உன்னுடைய பிரச்சனையாயிருந்தால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது. உன் பிரச்சனையை மாற்ற ஒருவர் இருக்கிறார், இயேசு. இயேசு உன் பாவங்களை அவர் சுமந்து விட்டார். மகளே, நீ தவறு செய்ததை உணர்கிறாய் அல்லவா? நான் பாவம் செய்து விட்டேன், தீட்டுப்பட்டு விட்டேன், என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்துகிறது என்று பாவத்தை உணர்கிறாய் அல்லவா? இயேசு உன்னை மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். உன் பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். அவரால் உன் இருதயத்தை கழுவி சுத்திகரிக்க முடியும். அவரால் இந்த குற்ற மனசாட்சியை மாற்ற முடியும். நீயும் உன் கணவரோடு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழும்படி அவர் உனக்கு ஒரு பரிசுத்தமுள்ள இருதயத்தை கொடுக்க முடியும். நீ ஆண்டவரிடத்தில் உன் பாவத்தை சொல் என்றபோது முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு அவள் அழுதாள். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், இந்த பாவ கரையை என் இருதயத்தை விட்டு மாற்றும் என்று கண்ணீர் விட்டு தேவ சமூகத்தில் அழுத பொழுது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம், ஆனால் இருதயத்தால் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய இருதயத்தை கழுவி சுத்திகரித்தது. அந்த குற்ற மனசாட்சி அவளை விட்டு மாறினது. இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளை, இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து மறந்து விட்டார் என்கிற மகிழ்ச்சி உள்ளத்தில் வந்தது. இப்பொழுது தன் கணவரோடு மகிழ்ச்சியாக அவளால் வாழ முடிந்தது. நம்முடைய மணவாளனாகிய இயேசுவோடு கூட நாம் ஒன்றித்து ஒரு வாழ்க்கை, ஐக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை, வாசம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நம்முடைய இருதயம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். நம்முடைய குற்ற மனசாட்சி அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் நீக்கப்பட வேண்டும். அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு மாத்திரம்தான் உண்டு. அவருடைய இரத்தம் தான் நம்முடைய இருதயத்தை கழுவ முடியும். நம்முடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்கும் பொழுது, ஒரு சமயம் ஒரு வாலிபன் சொன்னான், என்னால் ஆண்டவருக்காய் வாழ முடியாது, என்னால் ஆண்டவருக்கு என்று வாழ முடியவில்லை, நான் ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியுமா என்று அவன் கேட்டான். உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டேன். பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே, கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியவில்லையே, இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியவில்லையே, ஐயோ நான் குறைவுள்ளவன், நான் தகுதியற்றவன், நான் ஆண்டவரிடத்தில் எப்படி அவரோடு கூட வாசம் பண்ண முடியும், எப்படி நான் அவருக்காக சாட்சியாக இருக்க முடியும்? நான் சொன்னேன், எனக்கு தகுதி இல்லை, எனக்குள்ளே இந்த பாவம் இருக்கிறது, நான் தகுதி இல்லை, எனக்குள்ளே பரிசுத்தம் இல்லையே என்று நீ உணர்கிறாயே, அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். நீ கர்த்தரோடு நடக்க முடியும், நீ கர்த்தரோடு கூட உலாவ முடியும், கர்த்தர் உன்னையும் பயன்படுத்த முடியும். எப்படி என்று அவன் கேட்டான். அவர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர், அவர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். நீ பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை என்ற ஒரு ஏக்கம் உனக்குள் இருக்கிறது, அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். நீ உன் உள்ளத்திலே வாஞ்சிக்கிறபடியால் அவரே உன்னை பரிசுத்தமாக்கி அவரோடு கூட இணைத்துக் கொள்ளுவார். நானே உன்னை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். உன்னை அர்ப்பணித்தால் போதும், உன்னை ஒப்பு கொடுத்தால் போதும். நீ பாவி என்பதை உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என்னை கழுவ வேண்டும் என்று நீ உன்னை அர்ப்பணித்தால் போதும், அவரே உன்னை பரிசுத்தப்படுத்துவார். அவனுடைய உள்ள மகிழ்ச்சி அடைந்தது. நீங்கள் நினைக்கலாம், என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை, என்னால் முடியாது என்பதாக எண்ணலாம். பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறீர்களா? உங்களுடைய உள்ளம் பரிசுத்தத்தின் மீது தாகம் கொண்டிருக்கிறதா? அது போதும். இயேசு உங்களை கழுவி சுத்திகரித்து விடுவார். அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். இன்றைக்கே அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். அது மாத்திரம் அல்ல, 1 யோவான் 1:7 வாசிக்கிறபடி அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிப்பது மாத்திரம் அல்ல, 2 கொரிந்தியர் 3:17 நான் வாசிக்கிறபடி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை தருகிறார். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. ஆவியானவர் இறங்கி அந்த பாவத்தினுடைய வேரை பிடுங்கி போடுகிறார், பாவத்தினுடைய வேரை சுட்டரிக்கிறார். அந்த பாவ ஆசையை அவர் அழித்து நமக்குள்ள ஒரு மெய்யான பரிசுத்தத்தை உண்டாக்குகிறார்.
அவர்தான் தேவனோடு சஞ்சரிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறவர். தேவனோடு வாசம் பண்ண உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லாதபடி தேவனோடு நீங்கள் வாசம் பண்ண முடியாது, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை செய்ய முடியாது. அவர் இறங்கி வரும் பொழுது, அந்த அக்னியாக இறங்கி வரும் பொழுது பாவத்தினுடைய வேரை சுட்டரிக்கிறார், நமக்குள்ள ஒரு மெய்யான பரிசுத்தத்தை உண்டாக்குகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அவர் தேவனோடு வாசம் பண்ண உங்களுக்கு உதவி செய்வார். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி, வசனமாகிய சத்தியம், வேத வசனமாகிய சத்தியம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க வாசிக்க, இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க தியானிக்க, உங்களையும் அறியாதபடி உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும். என்னால் இந்த சத்தியம் உங்களை பரிசுத்தப்படுத்தும் என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தம், நம்மால் முடியாது, அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். இன்றைக்கு அவர் உங்களை பரிசுத்தப்படுத்த போகிறார். எந்த பாவத்தை விட முடியவில்லை, எந்த பாவ கரை உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு அந்த குற்ற மனசாட்சி உங்களை விட்டு ஆண்டவர் மாற்ற போகிறார். அந்த குற்ற உணர்வை கர்த்தர் உங்களை விட்டு விலக்க போகிறார். அவருடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கி அந்த குற்ற மனசாட்சியை மாற்ற போகிறது. ஆவியானவர் இறங்கி உங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுத்திகரிப்பை கொடுத்து உங்களை பரிசுத்தமுள்ளவளாய் மாற்ற போகிறார். அவர் மன்னித்து மறந்து விடுகிற ஒரு ஆண்டவர். அவருடைய ரத்தம் உங்களை கழுவ ஆயத்தமாய் இருக்கிறது. நீங்கள் இருதயத்தை திறக்கும் பொழுது, ஆண்டவரே என்னையும் கழுவும், என் இருதயத்தை பாரும், ஆண்டவரே என் இருதயம் இப்படி கேடுள்ளதாக இருக்கிறது, என் இருதயத்தை பாரும், இரத்தத்தினால் கழுவும் என்று அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. பரிசுத்தம், அவருக்கேற்ற பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனோடு கூட வாசம் பண்ண முடியும். இரண்டாவதாக அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். மூன்றாவது வசனம், தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். யார் தேவனோடு சஞ்சரிக்க முடியும், தேவனோடு வாசம் பண்ண முடியும்? அன்புள்ளவன். அந்த வசனத்தினுடைய முழுமையான நிலைமை நீங்கள் தியானித்தால், அன்பு நிறைந்தவன், பரிசுத்தம் உள்ளவன் மாத்திரமல்ல, அன்பு நிறைந்தவன், அன்புள்ளவர்கள் தான் தேவனோடு வாசம் பண்ண முடியும். அன்பு நிறைந்து நமக்குள்ளே காணப்பட்டால் மற்றவர்களை குறித்து புறம் கூற மாட்டோம். நாம் மற்றவர்களை குறித்து யாராவது தீதாய் சொன்னால் நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். நம்முடைய இருதயம் தேவ அன்பினால் நிறைந்திருந்தால் நாம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டோம். ஆகவேதான் தேவ அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். என்னால் தேவன் அன்புள்ளவராயிருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ளவராயிருக்கிறதை போல அன்புள்ளவராகவும் இருக்கிறார். அப்ப அதே இயேசுவின் அன்பு நமக்குள்ளே காணப்பட்டால்தான் அவரோடு கூட நாம் வாசம் பண்ண முடியும். அன்பு நமக்குள் இருக்கிறது. எல்லா மனிதருக்குள்ளும் அன்பு இருக்கிறது. கடவுள் இல்லை என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான், அவனுக்குள்ள கூட ஒரு அன்பு இருக்கிறது. மக்களுக்காக பரிதபிக்கிறான், மக்களுக்கு போய் உதவி செய்கிறான். சில அவனுக்குள்ளே ஒரு எல்லை இல்லை, அன்பு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன? கிறிஸ்துவின் அன்பு. அவருடைய அன்பு வித்தியாசமானது. அந்த அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள், அதை வாசிக்க கேட்போம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மோடு வாசம் பண்ண வேண்டுமானால் அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணமாய் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட அன்பு? இயேசுவின் அன்பு. பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற அன்பு சத்துருக்களையும் நேசிக்கிற ஒரு அன்பு. நம்மை நேசிக்கிறவர்களை நாம் நேசிக்கிறோம், அல்லது நம்மிடத்திலே பழக்கமில்லாத மக்களை கூட நாம் நேசிக்கிறோம், நாம் பார்த்தராத தெரிந்திராத மக்களை கூட நாம் நேசிக்கிறோம். ஆனால் நம்மை பகைக்கிறவர்கள், நம்மை குறித்து தீதாய் பேசுகிறவர்கள்,
நம்மை தொந்தரவு பண்ணுகிறவர்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள், நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடுக்கிறவர்கள், நம்மை குறித்து இல்லாத பொல்லாத காரியத்தை தூற்றி திரிகிறவர்கள், அவர்களை நம்மால் நேசிக்க முடிகிறதா? சிலர் கேள்வி கேட்பாள், எப்படி அவங்களை நேசிக்க முடியும்? இயேசு நேசித்தாரே. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுவார், சத்துருக்களை சிநேகியுங்கள் என் ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் என்ன? அவர் நேசித்தார். அவரை சத்துருவாய் நினைத்து பகைத்து அடித்து அவரை உதைத்து கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அவரை சிலுவையிலே தொங்கிவிட்ட ஆசாரியர்களையும் அவரை வேதனைப்படுத்தின அந்த யூத ஜனங்களை கூட அவர் நேசித்தார். யாரையும் அவர் வெறுக்கவில்லை, யார் மீதும் அவர் கசப்பு கொள்ளவில்லை. என்னை இப்படி அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி விட்டீர்களே என்று யார் மீதும் அவர் வருத்தம் கொள்ளவில்லை. அவர்களையும் அவர் நேசித்தாரே. அதே அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி அன்புள்ளவர்கள் தான் தேவனோடு கூட வாசம் பண்ண முடியும். காரணம், அவர் அன்புள்ளவராயிருக்கிறார். அந்த அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த கிறிஸ்துவின் அன்பு, சத்துருக்களையும் நேசிக்கிற ஒரு அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இயேசுவினிடத்திலே போய் கேட்டால், ஆண்டவரே, யார் உமக்கு சத்துருக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள்? ஆண்டவர் சொல்ல, ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், ஒரே விதமாக நேசிக்கிறேன். ஆண்டவரிடத்தில் கேட்டால் என்ன சொல்லுவா? இந்த மத தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவங்க எல்லாம் உண்மை வெறுக்கிறாங்க, உண்மை கேவலமா எழுதுறாங்க, உண்மை குறித்து கேவலமா பேசுறாங்களே, அவங்களே நான் நேசிக்கிறேன். என்னை நேசிக்கிறவளை மாத்திரமல்ல, என்னை வெறுக்கிறவளை நேசிக்கிறேன் என்றுதான் இயேசு சொல்லுவார். உங்களை வெறுக்கிறவர்களை உங்களால் நேசிக்க முடிகிறதா? உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குகிற மக்களை உங்களால் நேசிக்க முடிகிறதா? உங்களை வார்த்தையினாலே கொல்லுகிற, உங்களை வார்த்தையினாலே வேதனைப்படுத்துகிற யாரோ ஒருவர், அவங்களை உங்களால் நேசிக்க முடிகிறதா? யோசித்து பாருங்க. இந்த அன்பு நமக்குள்ளே பூரணமாய் ஊற்றப்பட்டால் தேவனோடு நாம் வாசம் பண்ண முடியும். என்றால் தேவன் அன்புள்ளவராயிருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பாருங்கள், யாரோ ஒருவரோடு நீங்கள் பேசுவதில்லை. தாயோடு பேசாதபடி பல மாதமாய் ஒரே வீட்டுக்குள்ளே வாழுகிற வாலிப மகளை நான் பார்த்திருக்கிறேன். தாய்கிட்ட பேசுறதே இல்லை. ஒரே வீட்டுக்குள்ளே கணவன் மனைவியாய் இருக்கிறார்கள், பல வருஷமா பேசிக்கொண்டதே இல்லை. ஏதோ ஒரு வருத்தம் என்றைக்கோ ஏற்பட்ட ஒரு கசப்பு, அந்த வருத்தம் திரும்ப பேசிக்கொள்வதே இல்லை. ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற சகோதரன் சகோதரிகளுக்குள்ளே பேசிக்கொள்வதில்லை. அந்த கசப்பு, அந்த வைராக்கியம், பாதிப்பு. ஒரே தெருவில் தான் இருப்பாங்க, பக்கத்து வீட்டாரிடத்துல ஐக்கியம் இல்லை. அவங்க சரியில்லை. அவங்க இப்படி அந்த பக்கம் திரும்ப, அந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் முகத்தை திருப்பி கொள்ளுவார். அவங்க தோத்திரம் போட வந்தா கூட, உன் தோத்திரம் எனக்கு எதுக்கு, நீயே வச்சுக்க. பகை. நம்ம நேசிக்கிறவங்களை நேசிக்கிறோம், நமக்கு சம்பந்தப்படாதவங்களை நேசிக்கிறோம். நமக்கு பாதிப்பை உண்டாக்கின மக்களை நேசிக்க முடிகிறதா? அதான் கிறிஸ்துவின் அன்பு. மற்ற அன்புக்கும் இயேசுவின் அன்புக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. தன்னுடைய கணவரை, 2 பிள்ளைகளையும் உயிரோடு கூட வைத்து எரித்து கொண்டவர்களையும் அந்த தாயினால் நேசிக்க முடிந்தது எப்படி? அவங்களால் மன்னிக்க முடிந்தது எப்படி? கிறிஸ்துவின் அன்பு அவருடைய உள்ளத்தில் இருந்தது. நமக்குள்ளே அந்த கிறிஸ்துவின் அன்பு பூரணப்பட வேண்டும். அன்புள்ளவர்கள் தான் தேவனோடு வாசம் பண்ண முடியும். ஆக இன்றைக்கு யோசித்து பாருங்கள், யாரை நீங்கள் மன்னிக்க முடியவில்லை, யாரோடு நீங்கள் ஐக்கியப்பட முடியவில்லை, யாரை பார்த்தால் உங்களுடைய உள்ளத்துல கசப்பு எழும்புகிறது, வைராக்கியம் எழும்புகிறது, பகை எழும்புகிறது, யாரோ ஒருவரை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கவில்லை, யோசித்து பாருங்க. இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சொல்லுகிறார், மன்னிக்கிற இருதயம் நமக்கு வேண்டும். மார்க் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை நீங்கள் வாசித்தால், மன்னிக்கிற அன்பு நமக்குள்ள இருக்கணும். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். உங்கள் பேரில் ஏதாவது ஒரு குறை உண்டாயிருந்தால் மன்னியுங்கள்.
மன்னிக்கும் பொழுதுதான் அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே பூரணப்படும். இயேசுக்குள்ளே மன்னிக்கிற ஒரு இருதயம் இருந்தபடினால் தான் எல்லாரையும் அவரால் நேசிக்க முடிந்தது. தன்னை சிலுவையில் அறைந்த மக்களுக்கு அவர் சொல்லுகிறார் வார்த்தை என்ன? பிதாவே இவளுக்கு மன்னியும். முதலாவது அவர் மன்னித்தார். ஆகவே அவளை நேசிக்க முடிந்தது. மன்னிக்கிற ஒரு அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். உங்களுக்கு தீமை செய்து விட்டார்கள் உண்மைதான், உங்களை கேவலப்படுத்தி விட்டார்கள் உண்மைதான், உங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள் உண்மைதான், அவர்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டீர்கள் உண்மைதான், அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாரால் நீங்கள் பாதிக்கப்பட்டீர்களோ, யாரால் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அவளை மன்னித்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மன்னிக்கும் பொழுதுதான் அந்த கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே பூரணப்பட முடியும். மன்னிப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். சில சமயம் நம்மளால் மன்னிக்க முடியல, சில செய்த தீமையை மறக்க முடியல. பாருங்கள், ரோமர் 5:5 வாசிக்கிறோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் அந்த தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. அந்த ஆவியானவர் மூலமாய் அன்பு ஊற்றப்படும் பொழுது அந்த இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் எல்லாம் மாறுகிறது. அந்த இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற கசப்புகள், சில சமயம் வெளியே பேசிக்கொள்ளுவோம், உள்ளுக்குள்ள கசப்பு இருக்கும். வெளியில தோத்திரம் சொல்லிக் கொள்ளுவோம், வெளியே பிரைஸ் தி லார்ட் சொல்லிக் கொள்ளுவோம், உள்ளத்துல கசப்பு இருக்கும் அவங்களை குறித்து. மாமியார் மருமகளை வெளியே நல்லா பேசிக்கொள்ளுவாங்க, உள்ளுக்குள்ள கசப்பு, இருதயத்துக்குள்ள கசப்பு. 2 பேரும் ஒன்னா சபையில் இருப்பாங்க, ஒரே தெருவில் இருப்பாங்க, பேசிக்கொள்ளுவாங்க, உள்ளத்துல கசப்பு. வெளியில பார்த்தா குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், இருதயத்துக்குள்ள கசப்பு. யோசித்து பாருங்க, எத்தனை பேர் நம் மாய்மாலமான ஒரு அன்பு, மாய்மாலமான ஒரு அன்பு. உங்களுடைய அன்பு மாயமற்றிருப்பதாக என்று வேதம் சொல்லுகிற, உங்களுடைய அன்பு மாயமற்றிருப்பதாக. அப்போ ஒரு மாய்மாலமான ஒரு அன்பு அநேகருக்குள்ளே காணப்படுகிறது. அந்த வேரை தேவன் இன்றைக்கு பிடுங்கி எடுக்க விரும்புகிறார். அந்த கசப்பான வேரை உடைய உள்ளத்தை விட்டு ஆண்டவர் எடுக்க விரும்புகிறார். எல்லாரிடத்தில் அன்பு காண்பிக்கும்படியாய், சத்துருக்களையும் நேசிக்கும்படியான ஒரு அன்பு நமக்குள்ளே வந்துவிட்டால் அவர்கள் தான் தேவனோடு வாசம் பண்ண முடியும், கர்த்தரோடு வாசம் பண்ண முடியும். இந்த அன்பு நமக்குள்ள இருந்தா யாரை குறித்தும் புறம் கூற மாட்டோம், யாரை குறித்து தீதா சொன்னாலும் அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். இந்த அன்பு நமக்குள்ளே பரிபூர்ணப்பட்டு விட்டால் யாரை குறித்து நம்ம தீதா பேசாதபடிக்கு நம்முடைய இருதயம் வித்தியாசமானதாய் மாறிவிடும். அல்லேலூயா. அந்த அன்பு நம்முடைய உள்ளத்துல ஊற்றப்படணும். பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் அந்த அன்பு ஊற்றப்பட முடியும். ஆண்டவரே, இந்த அன்பை எனக்கு தாரும் என்று கேட்டால் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அந்த அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றுவார். ஆமென். இன்றைக்கு அந்த அன்பை உங்களுக்குள்ளே ஊற்ற போகிறார். அநேகருடைய உள்ளத்தில் இந்த கசப்பான வேறு உள்ளத்தில் இருக்குது. ஆண்டவர் அந்த கசப்பை பிடுங்கி எடுக்க விரும்புகிறார். யோசித்து பாருங்க, யாரோ ஒருத்தர் உங்களால மன்னிக்க முடியல, கஷ்டப்படுறீங்க, நேசிக்கன்னு நினைக்கிறீங்க, உங்களால முடியல. அவங்கள மன்னிக்கன்னு நினைக்கிறீங்க, உங்களால முடியல. அவங்கள்ட்ட ஒப்புரவாகணும், பேசணும்னு விரும்புறீங்க, உங்களால முடியல. ஆனால் ஆவியானுடைய அன்பு ஊற்றப்படும் போது உங்களால் முடியும். அந்த ஆவியானவர் வரும்போது அவங்களால முடியும். ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை, நான் எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரிடத்துல நான் அன்பா இருக்கணும், எனக்கு தீமை செய்கிற மக்களை கூட நான் நேசிக்கணும், அந்த அன்பை எனக்கு தாருன்னு கேட்ட ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு ஆண்டவர் தருவார், இப்பொழுது ஆண்டவர் தருவார். அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. மூன்றாவதாக அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். சொல் தவறாதவர்களாக இருக்கணும். ஆண்டவர் பாருங்கள், சொல் தவறாதவர். அவர் என்ன வாக்கு கொடுக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அவர் மாறுகிறவர் அல்ல, அவர் மாறாதவர், சொல் தவறாதவர். நாமும் சொல் தவறாதவர்களாக இருக்க வேண்டும். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் கூட அதில் தவறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், யாக்கோபுடைய நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். நாம் எல்லாரும் அநேக காரியத்திலே தவறுகிறோம், அநேக விஷயத்திலே தவறுகிறோம்.
இங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிறார் பாருங்கள், நாம் எல்லாருமே அநேக காரியத்திலே தவறுகிறோம். எதிலே தவறுகிறோம்? ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். கீழே தொடர்ந்து நீங்கள் வாசித்தால் இந்த நாக்கை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த நாக்கிலே வருகிற அந்த வார்த்தை சொல் தவறாதவளாய் இருக்கணும். அதை குறித்து தேவனுடைய வசனம் சொல்லுகிற நாம் வாக்கு தவறாதவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் என்ன செய்வோம்? எந்த இடத்திலே வாக்கு கொடுக்க மட்டும் பயப்பட மாட்டோம். 1 மணி நேரம் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறவங்களை ஒப்பு கொடுங்கன்னா நான் முதலாள கைவிட நான் ஒப்பு கொடுத்துறேன், நான் ஜெபிப்பேன். அது ஒரு வாக்கு கொடுக்கிற ஆண்டோடைய சமூகத்தில் எத்தனை பேர் அதில் செய்து கொண்டு வருகிறோம்? எத்தனை பேர் அதில் தவறி இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. நாம் தேவ சமூகத்தில் வாக்கு கொடுக்கிறோம், சொல் தவறி விடுகிறோம். தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணினால் அதில் கவனம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எண்ணாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாரொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன்னுடைய ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். நம்ம தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால், இதை நான் கர்த்தருக்காக செய்வேன் என்று தீர்மானம் பண்ணிவிட்டால் சொல் தவறாதபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆனால் இதிலே தான் அநேகர் நாம் தவறி விடுகிறோம். எத்தனையோ இடத்துல பொருத்தனை பண்ணினோம், எத்தனையோ தீர்மானங்களை எடுத்தோம், அதன்படி நடப்பது இல்லை. அதிகாலையில் இத்தனை மணிக்கு எழும்பி நான் ஜெபிப்பேன் என்று தீர்மானித்தோம், நான் அந்த சொல்படி நடந்தது இல்லை. நான் இவ்வளவு நேரம் இந்தியாவுக்காக ஜெபிப்போம் என்று தீர்மானம் பண்ணினீர்கள், அந்த வார்த்தையின்படி செய்யவில்லை. தமிழ்நாட்டுக்காக நான் இப்படி ஜெபிக்க போகிறேன், நான் இப்படி உபவாசம் பண்ணி ஜெபிக்க போகிறேன் என்று தேவ சமூகத்தில் நீங்கள் சொன்னீர்கள், அந்த பொருத்தனை நீங்கள் நிறைவேற்றவில்லை. சொல் தவறினபடியினால் தேவனுடைய கிருபையை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிற மக்கள் இங்கே அநேகம். ஆகவேதான் தேவனோடு உங்களால் நடக்க முடியவில்லை, தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியவில்லை. உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் ஒரு பின்மாற்றத்தை காண்கிறீர்கள். நீங்கள் எடுத்த பொருத்தனையை நிறைவேற்றாதபடியினால் ஏதோ ஒரு கூட்டத்தில் எங்கோ ஒரு இடத்துல நான் மிஷனரிகளை தாங்குவேன், இந்த ஊழியத்தை தாங்குவேன் என்று எழுதி கொடுத்தீர்கள். நீங்கள் தீர்மானம் எடுத்தீர்கள், பொருத்தனை பண்ணினீர்கள், அதை நிறைவேற்றவில்லை. நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். சரி, அப்ப சொன்னோம், அப்பொழுது தீர்மானம் பண்ணினோம், இப்பொழுது முடியவில்லை, என்ன செய்வது என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தேவன் கவனமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் சொல் தவறும் பொழுது ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகுகிறது. ஆகவே சொல் தவறாதவளாய் இருக்கிறவர்கள் தான் தேவனோடு கூட வாசம் பண்ண முடியும். ஆண்டவருக்கு என் பிள்ளையை நான் ஊழியக்காரன் ஆக்குவேன் என்று சொன்னீர்களே, நீங்கள் சொன்ன காரியம் என்னவாயிற்று? யோசித்து பாருங்கள். இந்த பிள்ளையை நான் ஊழியக்காரனாய் மாற்றுவேன், கர்த்தருடைய ஊழியத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர்கள். இன்றைக்கு அவன் நிறைய பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான், தேவனுடைய ஊழியத்தை செய்யவில்லை. நீங்கள் தேவனிடத்தில் பண்ணின பொருத்தனை என்னவாயிற்று? உங்களுடைய சொல் என்னவாயிற்று? நான் மாதந்தோறும் இந்த ஊழியத்தை தாங்குவேன் என்று சொல்லி ஏதோ ஒரு ஊழியத்திற்கு, ஏதோ ஒரு மிஷனரி ஸ்தாபனத்திற்கு நீங்கள் வாக்கு கொடுத்தீர்களே, அந்த வார்த்தையின்படி நடந்தீர்களா என்று யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் அதில் தவறின நிலைமையில் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். சொல் தவறினபடியினால் தேவனோடு நாம் வாசம் பண்ண முடியவில்லை. ஏனென்றால் அவர் சொல் தவறாத ஒரு தேவன். அவர் என்ன வாக்கு கொடுத்தாலும் என்று ஏற்ற வேளையிலே நிறைவேற்றுகிற தேவன். நாம் அப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அப்படி பொருத்தனை செய்து கொள்ளக்கூடாது. பொருத்தனை செய்வதற்கு முன்பாக, ஒரு காரியத்தை சொல்லுவதற்கு முன்பாக பலமுறை யோசிக்க வேண்டும், பலமுறை ஜெபிக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அநேகரை விளையாட்டாக நாம் நினைத்து விடுகிறோம். உபாகமம் 23:21 வாசிக்க கேட்போம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாக உன் கையிலே கேட்பார், அது உனக்கு பாவமாகும். அநேகர் அதை பாவம் என்று கருதுவதில்லை.
நிறைய வாக்கு கொடுக்கிறோம், நிறைய சொல்லிவிடுகிறோம், ஆனால் அதை நிறைவேற்றுவது இல்லை. சொல் தவறாமல் இருக்கிறவர்கள் தான் தேவனோடு சஞ்சரிக்க முடியும், தேவனோடு வாசம் பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றம் அடைவதற்கு காரணம் அவசரமாய் பேசின வார்த்தைகள், ஞானமில்லாமல் பேசின வார்த்தைகள், நீங்களாக எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள், பொருத்தனைகள். யோசித்து பாருங்கள். நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்று சொன்னீர்களே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏதாவது தேவனுக்காக செய்கிறீர்களா? நான் இவ்வளவு நேரம் ஜெபிப்பேன் என்று பொருத்தனை பண்ணினீர்களே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். அநேகர் சொல் தவறினபடியினால் தேவனுடைய கிருபையை இழந்து இந்த இடத்திலே வந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு மறுபடியும் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இனிமேல் ஒரு பொருத்தனை பண்ணுவதற்கு முன்பாய், தீர்மானம் எடுப்பதற்கு முன்பாய் பலமுறை ஜெபித்து ஆவியானுடைய வழி நடத்துதலோடு தீர்மானம் எடுக்க வேண்டும். கூட்டத்தில் எல்லாரும் கை வைக்கிறாங்களே, நம்மளும் வைத்து விடுவோம். கூட்டத்தில் எல்லாரும் எழுதி கொடுக்கிறாங்களே, நம்மளும் எழுதி கொடுத்து விடலாம். இத்தனை ஊழியத்திற்கு எழுதி கொடுத்து விட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள். யோசித்து பாருங்க. கர்த்தர் அது பாவம் என்று வேதம் சொல்லுங்க. இந்த ஒரு பாவம் என்று நிறைய பேர் கருதுவதே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அது பாவம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய். தேவனுக்கு என்ன நேர்ந்து கொண்டாயோ அதை செய். என்ன பொருத்தனை பண்ணினாயோ அதை செய். என்ன காரியத்தை நீ வாக்கு கொடுத்தாயோ அதை செய். அதை நிறைவேற்று என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். நீ அதை செய்யாமல் இருப்பதை காட்டிலே நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கொடாதே. அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அநேகர் நாம் அதை உணர்ந்து கொள்வதில்லை. இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். நீங்கள் எடுத்த தீர்மானங்களை யோசித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் எடுத்த பொருத்தனைகளை யோசித்து பாருங்கள். ஆண்டவரிடத்திலே சொன்னீர்களே, நான் அதை செய்வேன், இதை செய்வேன், இப்படி ஜெபிப்பேன், அப்படி ஜெபிப்பேன், இப்படி ஊழியம் செய்வேன் என்றெல்லாம் சொன்னீர்களே, அதை நிறைவேற்றி இருக்கிறீர்களா என்று உங்களை யோசித்து பாருங்கள். அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அது ஒரு பாவம். அது நமக்கு பாதிப்பை கொண்டு வரும். சொல் தவறாமல் இருக்கிறவன் எத்தாவை பாருங்கள். அவன் ஒரு பொருத்தனை பண்ணினான். நான் யுத்தத்துக்கு போகிறேன், நான் திரும்பி வரும்போது எது முன்னால எனக்கு முன்னால முதலாவது வருதோ நமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவர் கேட்டார் அவன்கிட்ட, நீ திரும்பி வரும்போது எது முதல்ல வருமோ அது எனக்கு பலி செலுத்த ஆண்டவர் கேட்டாரா? இவனா ஒரு பொருத்தனை பண்ணான். இவன் ரொம்ப திரும்பி வரும்போது அவனுடைய மகள் தான் சந்தோஷமாய் பாட்டு பாடிக்கொண்டு வருகிறாள். ஒரே மகள். ஆனால் எத்தா தான் பொருத்தனை பண்ணி கொண்டதை நிறைவேற்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரே மகளாய் இருந்தாலும் நான் கர்த்தருக்கு சொல்லிவிட்டேன், நான் சொல் தவறக்கூடாது. அதனால தான் அவனை நியாயாதிபதியாய் கர்த்தர் தெரிந்தெடுத்து ஆசீர்வதித்தார். அன்னாள் பாருங்க எப்படி ஜெபிக்கிறாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த ஒரு பிள்ளையை உமக்கே தந்து விடுகிறேன். எனக்கு ஒரு 2 பிள்ளை தாரம், ஒன்று உமக்கு தந்துறேன்னு சொல்லலை. ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த ஒரு பிள்ளை யாருக்கு தந்து விடுகிறேன்? உமக்கு கொடுத்து விடுகிறேன். அதே அதிகாரம் 24, 25 வசனம் வாசித்த உடனே பிள்ளை பால் மறந்த உடன் அவளை கொண்டு வந்து தேவாலயத்தில் அவனை கொண்டு வந்து விட்டு விட்டாள். பொருத்தனையை சொன்னதை அப்படியே நிறைவேற்றினாள். அதனால தொடர்ந்து ஆண்டவர் அவளுக்கு பிள்ளைகள், அவள் கண்டது ஒண்ணுதான். அவள் சொல் தவறாமல் நடந்து கொண்டபடியால் ஆண்டவர் தொடர்ந்து அவளுக்கு அநேக குழந்தைகளை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார் என்று நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். நாம் பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றுவதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே சொன்ன வார்த்தையின்படி நடப்பதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனோடு கூட நாம் வாசம் பண்ண முடியும். பிரியமானவர்களே, சிலர் வந்து சொல்லுவாங்க, என் பிள்ளையை நான் ஊழித்துக்கு விட்டேன், இப்போ என் பிள்ளை வேலை செய்து சம்பாதிக்கிறது பிரதர், ஏதாவது நடந்துருமா, எனக்கு பயமா இருக்குது. உங்களை யார் பொருத்தனை பண்ண சொன்னா? நானே பொருத்தனை பண்ணேன். கர்ப்பத்தில் இருக்கும்போது பிறக்கிற குழந்தைய ஊழித்து கொடுத்துட்ற ஆண்டவரேன்னு சொல்லி
இப்போ டாக்டராக இருக்கிறான், சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நீங்கள் ஆரம்பத்திலேயே பொருத்தனை பண்ணினபடி அந்த குழந்தையை வளர்த்துருக்கணும், சொல்லியிருக்கணும். நான் கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், நீ கர்த்தருடைய ஊழியம் செய்யணும் சொல்லி வளர்த்து அதற்காக தினந்தோறும் ஜெபம் பண்ணி கொண்டே வந்திருந்தா ஏற்ற வேளையில் கர்த்தரே அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தை மாற்றி ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. இவங்க பொருத்தனை பண்ணி நன்மை பெற்ற உடனே மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வரும்போது தான் ஞாபகம் வரும். நிறைய தாய்மாருக்கு எப்போ ஞாபகம் வரும்? பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வந்து மரணக்கட்டு வந்தா நான் அப்போ பொருத்தனை பண்ணேன், அதை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி. தேவ சமூகத்தில் விளையாடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் வாய் திறந்து பேசுவதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் ஒரு பொருத்தனை பண்ணினா அதை கரெக்டாக நிறைவேற்றணும். ஆமென். நஷ்டம் வந்தாலும் சரி அதை நிறைவேற்றணும். நான் பொருத்தனை பண்ணிட்டேன், அதை நிறைவேற்றுகிறேன். அதில் எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லிட்டேன், நான் அதை செய்து விடுகிறேன். அப்படி சொல் தவறாமல் நடக்கிறவங்க தான் தேவனோடு கூட வாசம் பண்ண முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட அநேகரோடு ஆவியானவர் இன்றைக்கு பேசுகிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானமாக ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கடைசியாய் 5வது வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இவன் எப்படிப்பட்டவனா? பண ஆசை இல்லாதவன். அல்லேலூயா. ஏன் வட்டி கொடுக்கறாங்க? பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லி அநியாய வட்டி கொடுத்து அநியாய வட்டி, சாதாரண வட்டி அல்ல, அநியாய வட்டி சம்பாதிக்கிற மக்கள். தேவ பிள்ளைகள் வட்டி பிசினஸே பண்ணக்கூடாது. ஆமென். தேவ பிள்ளைகள் இந்த பிசினஸே பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, சாபத்தை தான் கொண்டு வரும். பாருங்க, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும், லஞ்சம் வாங்காமலும். லஞ்சம் வாங்கக்கூடாது. எந்த காரணம் கொண்டும் தேவ பிள்ளைகள் லஞ்சம் வாங்கவே கூடாது. நிறைய பேருக்கு அது பாவனை தெரியறது இல்லை. எல்லாரும் வாங்குறாங்க. சர்வசாதாரண ஆபீஸ்ல எல்லாரும் வாங்குறாங்க. நான் வேலை செய்யற இடத்துல எல்லாரும் வாங்குறாங்க. வாங்காம இருந்தாலும் ஆபத்தா நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பரிதானம் வாங்குவது சாபத்தை கொண்டு வரும். அவங்களோட கர்த்தர் வாசம் பண்ண முடியாது. அவங்க தேவனோடு வாசம் பண்ணி கொண்டிருக்க முடியாது. பண ஆசை இல்லாதவளா இருக்கணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசையினாலே உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரமா பணக்காரன் ஆகணும், சீக்கிரமா பணக்காரன் ஆகணும். ஓவர் நைட்ல பெரிய பணக்காரன் ஆயிடணும். ஆண்டவன் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாலும் இவங்களுக்கு என்ன ஆசை? ஓவர் நைட்ல பெரிய பணக்காரன் ஆயிடணும். அதுக்காக எதையும் செய்வது. அப்படிப்பட்டவள் தேவனோடு கூட வாசம் பண்ண முடியாது. பண ஆசைக்கு நாம் இடம் கொடுக்காதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற. இதுதான் லஞ்சம் வாங்க வைக்கிறது. இந்த வரதட்சணை என்ற ஒரு பயங்கர சாபக்கேடு இருக்குது. அது காரணம் என்ன? பண ஆசை. பண ஆசை. இத்தனை லட்சம். இங்க அப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்க. ஆவியானவர்களோடு பேசுகிறார். மகனுக்கு வரதட்சணை இத்தனை லட்சம் வந்தாதான். அப்படி பேசிட்டு இங்க வந்து அந்நிய பாஷையும் பேசுறோம். அங்க போனாக்கி வரதட்சணை பேசுறது. அது ஜெபம் வேற, இது கல்யாணம் வேற. அவங்க தான் கர்த்தரோடு சம்பாஷிக்கிறது இல்லை, கர்த்தரோடு வாசம் பண்றது இல்லை, ஜெபத்தோட சரி. யோசித்து பாருங்க. இன்னைக்கு தாய்மார் தகப்பன்மார் தீர்மானம் எடுங்க, என் பிள்ளைக்கு வரதட்சணையே நான் கேட்க மாட்டேன். அப்படி தீர்மானம் எடுங்க, கர்த்தர் உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வரதட்சணை என்ற வார்த்தை உங்களுடைய வாயில வரக்கூடாது. அல்லேலூயா. பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. வீட்டுக்கு வாழ்ந்த மாட்டேன், நீ என்னத்தை கொண்டு வந்த? உன் அப்பா என்ன கொடுத்து விட்டான்? நீ என்ன நகை போட்டு வந்த? நீ எவ்வளவு பணம் கொண்டு பேசுறாங்க. அந்நிய பாஷை பேசுற ஆட்கள்.
அதான் வேதனை. ரட்சிக்கப்படாத ஆட்கள் பேசினா ஏதோ அறியாம இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்நிய பாஷை பேசுற ஆட்கள் இப்படி பேசினா இவங்களுக்கு நீ தனி பரலோக ஆண்டவர் வச்சிருப்பாரா? பிசாசு கூட்டிட்டு போயிரும் அக்கனி கடலுக்குள்ள. ஆண்டவரே நான் அந்நிய பாஷெல்லாம் பேசினேனே. ஆண்டவர் சொல்ல, உன்ன எனக்கு தெரியாது மகளே, நீ எந்த அந்நிய பாஷை பேசினே. பிசாசு கூட அந்நிய பாஷை பேசும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். வாழ்க்கையில கிறிஸ்துவை காண்பிக்காதபடி, வசனத்தின்படி நடக்காதபடி நீங்க அந்நிய பாஷை பேசினாலே பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஏதோ சில பலவீனருக்கு தவறும், அது காரியம் வேறு. இது பண ஆசை, பண பேய்களாக இருக்கிற விசுவாசிகள். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், பணம் பிடுங்க வேண்டும் என்று செயல்படுகிறவர்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பிசினஸ் வேற ஜெபம் வேற என்று சொல்லுகிற மக்கள் உண்டு. இல்லை, பிசினஸ்ல எப்படியும் பிசினஸ் பண்ணலாம், அப்படி கிடையாது. பிசினஸ்ல ஒரு நேர்மை இருக்க வேண்டும், அதுல சுத்தம் இருக்க வேண்டும், பண ஆசை இருக்க கூடாது. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் தங்களுக்கு தாங்களே கேட்டை வருவித்துக் கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தரும். நீங்களே ஐஸ்வர்யவானா மாற விரும்பும் போது, அதை வாஞ்சிக்கும் போது, அது உங்களுக்கு கேட்டை கொண்டு வரும், வேதனை கொண்டு வரும். எனக்கு அன்பானவர்களே, பண ஆசைக்கு இடம் கொடாதிருங்க. பண ஆசை வைத்திருக்கிறவர்கள் தேவனோடு கூட வாசம் பண்ணவே முடியாது. நம்ம தேவனோடு கூட எப்போது வாசம் பண்ணுவதற்கு பண ஆசைக்கு இடம் கொடாதபடி நம்ம ஆண்டவருக்கு. பண ஆசைக்கு இடம் கொடுத்த கேயாசிக்கு என்ன நடந்தது? 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கொஞ்சம் வெள்ளிக்கும் கொண்டு வஸ்திரத்துக்கு ஆசைப்பட்டு பின்னாலே ஓடி போய் வாங்கி கொண்டு வந்தான். அதனால என்ன நடந்தது? தன்னுடைய சந்ததிக்கே குஷ்டரோகத்தை சேர்த்து வைத்து விட்டான். 2 ராஜாக்கள் 5:27 வாசித்தால் குஷ்டரோகத்தை சேர்த்து வைத்தான். ஊழியக்காரன் தான், பண ஆசைக்கு இடம் கொடுத்தபடியால் தன்னுடைய சந்ததிக்கு அவன் குஷ்டரோகத்தை சேர்த்து வைத்தான். பண ஆசை நிமித்தமாய், பொருள் ஆசை நிமித்தமாய் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்தது. எனக்கு அன்பானவர்களே, பணத்திற்காக ஊழியம் செய்யாதிருங்க. எந்த காரியத்தை செய்தால் அதில் என்ன பணம் கிடைக்கும், என்ன வருமானம் கிடைக்கும், என்ன லாபம் கிடைக்கும் என்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அநேகர்கள் தயவு செய்து அப்படி நினைக்காதிருங்கள். அது உங்களுக்கு ஆபத்து, அது உங்களுக்கு ஆபத்து. இதன் மூலமா எத்தனை ஆத்மா ரட்சிக்கப்படும், எத்தனை ஜனங்கள் சந்திக்கப்படுவாங்க, எத்தனை பேர் அதுல ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுவார்கள். அதை நீங்கள் நோக்கி பாருங்க. பண ஆசைக்கு இடம் கொடாதிருங்க. நாம் எதை செய்தாலும் என்ன இருதயத்தோடு செய்கிறோம் என்று கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அதை வைத்துதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். யூதாஸ் பாருங்கள், இயேசுவோடு கூட இருந்தான். ஆனால் அவனுடைய இருதயெல்லாம் பணப்பையன் மேல இருந்தது. அது வெயிட்டா இருக்கணும், அது நிறைய காசா இருக்கணும், அதிலே தான் அவனுடைய நோக்கம் எல்லாம் இருந்தது. பணப்பையன் மீது நோக்கம் இருந்தது. பிசாசு அந்த வீக்னஸை பார்த்தான், உள்ளே நுழைந்தான். அவனுடைய விளைவு என்ன? 30 வெள்ளி காசுக்காக நான்கு கொண்டு செத்து ஒரு பரிதாபமான முடிவை சம்பாதித்துக் கொண்டான். ஒரு பயங்கரமான, இயேசுவோடு கூட இருந்தோம், எவ்வளவு பயங்கரமான முடிவை தேடிக்கொண்டான். பண ஆசை. எப்படியாவது பணம் சம்பாதிச்சது, ஓவர் நைட்ல பணக்காரன் ஆயிரணும். எனக்கு அன்பான, இன்றைக்கு அந்த பண ஆசை என்கிற அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த எண்ணம் உங்களை விட்டு விலக வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, பண ஆசை இல்லாதவர்கள் தேவனோடு கூட வாசம் பண்ண முடியும், சஞ்சரிக்க முடியும். யார் தேவனுடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? தேவனே யாருமோடு கூட வாசம் பண்ண முடியும்? யாருடைய பிரசன்னத்தில் உம்மோடு கூட களி கூற முடியும்? யார் இயேசுவோடு கூட இரவும் பகலும் ஜீவிக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட நேரம் ஜெப நேரத்தில் ஜெபிப்பது மாத்திரம் அல்ல, 24 மணி நேரமும் இயேசுவோடு கூட, எப்பொழுதும் இயேசுவோடு கூட, எப்பொழுதும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்து அவரை பிரியப்படுத்தி மகிழ்ச்சியாக, எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்குள்ளே களி கூறின மகிழ்ச்சியோடு, எப்பொழுதும் தேவனோடு கூட யார் மகிழ்ந்திருக்க முடியும்? எப்பொழுதும் தேவனோடு யார் வாசம் பண்ண முடியும்? பரிசுத்தம் உள்ளவர்கள், அன்புள்ளவர்கள், சொல் தவறாதவர்கள், பண ஆசை இல்லாதவர்கள்.
இதில் ஏதோ ஒரு காரியத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்திருந்தாலும் தேவனோடு சஞ்சரிக்கிற இந்த மகிமையான அனுபவத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். ஆண்டவரோடு கூட வாசம் பண்ணுகிற வாழுகிற அந்த சந்தோஷமான அனுபவத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புவிடுங்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அந்த காரியங்களுக்கு விலக்கி நான் என் தேவனோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று உங்களை ஒப்பு கொடுத்தால் அவர் உங்களை அணைத்துக் கொள்ள, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அந்த மகிமையான அனுபவத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த அனுபவத்தை நமக்கு கொடுப்பதற்கு அவர் என்ன செய்தார்? சங்கீதம் 43:3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். நான் தேவனிடத்திலே பிரவேசிப்பேன். தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலே நான் பிரவேசிப்பேன். கர்த்தரோடு கூட வாசம் பண்ணும்படி நான் பிரவேசிப்பேன். அதற்காக வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பி அருளும். வெளிச்சமாக வந்தவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சத்தியமாக வந்தவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமக்காக அனுப்பப்பட்டு வந்த வெளிச்சமும் சத்தியமுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவ பிரசன்னத்திற்குள்ளே நம்மை கொண்டு போகிறவர். அந்த தேவனோடு கூட வாசம் பண்ணுகிற அனுபவத்திற்குள்ளே நம்மை கொண்டு போகிறவர். நமக்கு அந்த அனுபவத்தை கொடுப்பதற்காக, அந்த தேவ பிரசன்னத்திலே நம்மை வழி நடத்துவதற்காக, ஆண்டவரோடு கூட மகிழ்ந்து களி கூர்ந்து அந்த தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்திற்குள்ளே நம்மை கொண்டு போவதற்காக வெளிச்சமாய் சத்தியமாய் வந்த அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அந்த இரத்தத்தின் மூலமாக நம்மை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் நமக்காக அவர் பலியானார். அந்த சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய், அந்த மரணத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பப்படுவதற்காக தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். அவர் மூலமாக இந்த அனுபவத்திற்குள்ளே நம்மை வழி நடத்துகிறார். தன்னையே நமக்காக பலியாய் கொடுத்து நாம் இந்த மகிமையான அனுபவத்தை பெற வேண்டும் என்று இயேசு தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்தாரே. அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கும்படி யாவரும் எழுந்து நிற்போம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் ஜெபித்து விட்டு போய்விடுவது அல்ல. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆலயத்தில் போய் ஆராதித்து விட்டு வருவதோடு முடிந்து விடுவது அல்ல. 24 மணி நேரமும் இயேசுவோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். நான் தேவ பர்வதத்திலே இயேசுவோடு கூட இருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்திலே களி கூறுகிறேன் என்கிற அனுபவத்திலே வாசம் பண்ண நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அதற்கேற்ற பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்படியே நம்முடைய கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். எங்கோ ஒரு பகுதியிலே பரிசுத்த குறைவு காணப்படுகிறது. அது கண்ணின் பார்வையில் இருக்கலாம், சிந்தனையில் இருக்கலாம், அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், மற்றவர்களோடு கொள்ளுகிற ஐக்கியத்தில் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திலே பரிசுத்தம் குறைவுபடுகிறது. ஏதோ ஒரு பகுதியிலே பரிசுத்தம் குறைவுபடுகிறது. சகோதரி, வாலிப சகோதரனே, ஏதோ ஒரு பாவம் திரும்ப 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 உன்னை மேற்கொள்ளுகிறது. ஏதோ ஒரு பாவத்தை உன்னால் விட்டுவிட முடியவில்லை. உன்னுடைய மனசாட்சி அது வாதித்து உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம் உன்னுடைய மனசாட்சியை கழுவி சுத்திகரிக்கும். இதுவரை குற்ற மனசாட்சி உங்களை வாதித்து கொண்டிருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், இன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த குற்ற மனசாட்சியை மாற்றி தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு மகிமையான சந்தோஷத்தை ஆவியானவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அவருடைய ரத்தம் உங்களை கழுவ ஆயத்தமாய் இருக்கிறது. ஐயா, அந்த ரத்தம் என்னை கழுவ வேண்டும். எனக்குள் இருக்கிற பாவ கரைகள் மாற வேண்டும். எனக்குள் இருக்கிற பாவ பிரச்சனைகள் மாற வேண்டும். ஆவியானவர் வந்து எனக்கு ஒரு மெய்யான விடுதலை கொடுக்க வேண்டும். இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி ஆவியானவர் எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். என் கண்களிலே பரிசுத்தம் வேண்டும், சிந்தனையிலே பரிசுத்தம் வேண்டும், அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம் வேண்டும். ஐயோ, என் இருதயத்தில் என்று புறப்படுகிற பாவ கரைகள் மாறி ஒரு பரிசுத்தம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அப்படி பரிசுத்தத்திற்காக அர்ப்பணிக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? முதலாவது இயேசுவின் ரத்தங்களை கழுவ ஆயத்தமாய் இருக்கிறது. அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். அப்படி அர்ப்பணிக்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தம், என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது, நீர் என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லுங்கள். நானே உன்னை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார்.
இப்பொழுது அவருடைய ரத்தம் உங்களை கழுவுகிறது. இயேசுவின் ரத்தம் கழுவி உங்களுடைய குற்ற மனசாட்சியை மாற்றுகிறது. கர்த்தருடைய வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொன்னவர் இப்பொழுது உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சகோதரி குற்ற மனசாட்சி ஆண்டவர் மாற்றுகிறார். சகோதரனை குற்ற மனசாட்சி ஆண்டவர் மாற்றுகிறார். இப்பொழுது 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 நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள். இப்பொழுது அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்து ஒரு மாற்றமுடைய இருதயத்தில் உண்டாகிறது. பழையவைகள் ஒளிந்து போகிறது. பழையவைகள் ஒளிந்து போகிறது. எல்லாம் புதிதாய் மாறுகிறது. எல்லாம் புதிதாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் எல்லாம் புதிதாய் மாறுகிறது. இப்பொழுது எல்லாம் புதிதாய் மாறுகிறது. இப்பொழுது இப்பொழுது இது ஆண்டவருடைய ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்படுகிறது. இப்பொழுது குற்ற மனசாட்சி ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. குற்ற மனசாட்சியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே, தேவ பிள்ளைகளை விட்டு விலகி போ என்று உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். குற்ற மனசாட்சியை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானே, விலகி போ இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் மாற்றுகிறார். உங்களுக்கு ஒரு மெய்யான மகிழ்ச்சி உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது. அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டீர்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் கழுவினதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி.